ஹாய் ஃப்ரெண்ட்ஸு, நாங்கள் எல்லோரும் எங்கே கிளம்பிக்கிட்டு இருக்கோன்னா அப்படியே ஃபேமிலியோடு வந்து கோயிலுக்கு தாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இப்போ பாருங்கள், எங்கள் மாமியார் வந்து எல்லாருக்குமே வந்து அப்படியே விகுதியை பூசி விட்டு எல்லாருமே வந்து கோயிலுக்கு கிளம்பியாச்சுங்க. வாங்க போகலாம். போகிற வழியிலே பார்த்திங்கன்னா பசி எடுத்துட்டுங்க, ஒரு 9-9:30 ஆகிடுச்சு. அப்படியே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கோயில் இருந்துச்சுங்க, அந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்தோம். அது என்ன கோயில்னால் அந்தோனியார் கோயில் தாங்க. பார்க்கவே இது வந்து ரொம்ப அழகாக சின்னதாக இருந்துச்சுங்க. இங்கே தான் வந்து நாங்கள் வந்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். உள்ளே பாருங்களேன் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு. அப்படியே எல்லாருமே வந்து சாப்பிட உட்காந்தாச்சு. என்ன சாப்பாடு வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்தோம். என்ன சாப்பாடுனா இட்லி தாங்க எடுத்துகிட்டு வந்தோம். இட்லி அப்புறம் சாம்பார் ரெண்டுமே எடுத்துகிட்டு வந்தோங்க. அதையுமே வந்து அப்படியே எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டோங்க. இந்த கோயிலேருந்து கிளம்பி வந்தாச்சுங்க. 10-11 மணிக்கெலாம் பயங்கர வெயிலாக இருந்துச்சு சொல்லிட்டு அப்படியே கரும்பு ஜூஸ் குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. நாங்கள் இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா பூண்டி மாதா கோயிலுக்கு தாங்க போகிறோம். இது எங்கே இருக்குன்னா வந்து திருச்சிக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. அந்த கோயிலுக்கு தான் வரோம். எப்பயுமே வந்து வருஷம் வருஷம் போவோம். அதேமாரி இந்த வருஷமும் நாங்கள் வந்திருக்கோம். வாங்க உள்ளே போகலாம். பாருங்க, உள்ளே வந்தாச்சுங்க. வெயில் வந்து மண்டையை பொழக்குதுங்க. எங்கே நிழல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டே இருந்தோம். இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சமாக நிழல் கிடச்சிச்சு. அப்படியே நாங்களுமே இங்கே நின்றுட்டு பசங்க எல்லாம் அந்தாண்ட பார்க் மாரி இருந்துச்சு, அங்கேயே போய் விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே பாருங்கள், 12 அப்போஸ்தலர்களோட சுரூபம் தங்க வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அது கீழேயுமே வந்து பூச்செடிலாம் வச்சுருந்தாங்க. பாருங்கள், அது ரொம்ப அழகாக இருக்குங்க. இது அப்படியே பார்த்துட்டு பேர்ட்ஸ் பார்க்க தாங்க வந்தோம். இது பார்த்திங்கன்னா வந்து முயல் சொல்லிட்டு பார்த்தாங்க. இது வந்து முயல் இல்லை, எலின்னு சொல்கிறாங்க. அதையுமே பார்த்துட்டு அப்படியே வாத்து பார்த்துட்டு அப்படியே புறா பார்த்துட்டு அப்படியே கோழி எல்லாமே இருந்துச்சுங்க. எல்லா பேர்ட்ஸுமே அப்படியே பார்த்துட்டு சரி கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. இதாங்க கோயில் பாருங்கள், கோயில் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். போன வருஷம் வந்து பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் வந்து பெயிண்ட்லாம் அடித்து ரொம்ப அழகாகவே இருக்குது. இது வந்து ஜெபம் பண்ணுற இடங்க. இது உள்ளே வந்து ஜெபம் பண்ணுற இடம். இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோன்னா கோயில் உள்ளே தாங்க போகிறோம். இப்போ எங்கே போகிறோன்னா மெழுகுபத்தி வாங்க தாங்க போகிறோம். பாருங்கள், வாங்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம். அப்படியே கோயிலுக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு முன்னாடி வந்து பாப்பா வந்து கோயிலுக்குள்ளே போகுது. வாங்க உள்ளே பாப்பா மட்டும் முன்னாடி கோயில் உள்ளே போகிறாங்க. காலை சுட்ட பொசுக்குது. இடம் வந்து ரொம்ப நல்லா பெருசாக இருக்குங்க இந்த ஹாலு. இது வந்து உட்காந்து ஜெபம் பண்ணுற இடம். அப்படியே உள்ளே போகலாம் வாங்க. உள்ளே வந்து மாஸ் நடந்துக்கிட்டு இருக்குங்க. அப்படியே மாஸ் கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு கிளம்பியாச்சுங்க. இது என்ன இடம்னா புனித பூமி தாங்க. இந்த இடத்தையுமே பார்த்துட்டு அப்படியே வந்து வேறு ஒரு கோயிலுக்கு கிளம்பிகிட்டு இருக்கோங்க. அது என்ன கோயில் சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. இதுவுமே வந்து அடைக்கல மாதா கோயிலுங்க. இது வந்து எங்கே இருக்குன்னா ஏலாக்குறிச்சியில் தாங்க இருக்குது. இந்த கோயிலுக்குமே வந்து நாங்கள் எப்பயுமே வருஷம் வருஷம் வருவோம். இப்போ வந்து இந்த கோயில் வந்து சீரமைச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நாங்கள் வந்து எங்கே போகிறோன்னா இப்போ வந்து ஜெபம் பண்ணுற இடத்துக்கு தாங்க போகிறோம். அப்படியே உள்ளே போய் ஜெபம் பண்ணிட்டு வரலாம். இங்கே தாங்க உட்காந்து ஜெபம் பண்ணோம். அப்படியே ஜெபம் பண்ணிவிட்டு மாலையும் வாங்கி அப்படியே போட்டுட்டு ஜெபம் பண்ணிவிட்டு மாலை வாங்கி போட்டுட்டு வந்தாச்சுங்க. இது பார்த்திங்கன்னா வந்து மாதா சுரூபம் தாங்க. இது வந்து வெங்கலத்தாலே செஞ்ச பெரிய சுரூபங்க. வாங்க அப்படியே மேலே போகலாம். டாலன் வந்து மீன் எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். வாங்க மேலே ஏறி போகலாம். இங்கே பாருங்கள், தண்ணிக்குள்ளே வந்து ஜெபமாலை இருக்கிற மாரியே வந்து செஞ்சுருக்காங்க. இது ரொம்பவே அழகாக இருக்குது. வாங்க கிட்டக்க போய் காட்டுற பாருங்க. இங்கே பாருங்கள், சிலுவை வச்சு ஜெபமாலை இருக்குங்க. நல்லா கிட்ட காட்டுற பாருங்க. பாருங்க, ஜெபமாலை மாரியே ரொம்ப அழகாக இருக்குங்க தண்ணிக்குள்ளேயே. அது வந்து சிலுவை பாதை நடக்கிற இடங்க.
அப்படியே வாங்க மேலே ஏறி போகலாம். கிட்டக்க போய் பார்த்துட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதேமாரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, பாய்.